தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வயதுக்கும் நமக்கு இருக்க அறிவுக்கும் என்றைக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட எந்த வயதிலும் யார்கிட்ட இருந்து யார் வேணால் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் நேற்றைய கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை, அதாவது அவர் எப்போவுமே வந்து கருத்துக்களை தெரிவிக்கும் போது எளிய மக்களுக்கு புரியும் வகையில் அவங்க கூட நம்ம உட்காந்து பேசும்போது எந்த மாதிரி இந்த விஷயங்களை அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டி நம்ம பேசுவோம். அந்த மாதிரியான சீமான் அவர்கள் பேசிய அந்த விடயத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முதியவர் அவருக்கு நிற்க இடம் இருக்கா என்ன அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் கடந்து ஏதோ அவர் நடந்து போகும்போது திடீர்னு இந்த பையனோட பேச்சு ஈர்ப்பாக இருக்குது அப்படின்னு நின்னார். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அப்படியே நின்று கவனித்து அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதன் பிறகு தான் வீடு திரும்பியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய ஆழ் மனதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வாழ்ந்திருக்க அந்த விஷயங்கள் தான் என்ன, இவங்க செஞ்சிட்ருக்க அந்த ஆட்சி தான் என்ன, இதெல்லாம் நம்ம நல்லதுன்னு வேறு நினச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற பல கேள்விகள் அவருக்குள்ளே எழும்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் தோணும்போது தான் நம்ம அந்த விஷயங்கள்லேருந்து கடந்து வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து இணைஞ்சிருக்கோம். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஏன் தேவை அப்படிங்கிறதையும் அதன் பிறகு தான் நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். அந்த காணொலியை நான் இந்த வீடியோ முடிவில் இணைச்சி விடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக இந்த தருணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புல்லரித்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு உணர்வை நமக்குள்ளே கொடுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரே ஒரு அரசியல் கட்சியில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி விடயத்தெல்லாம் பார்க்குறேன். சின்ன பசங்கள்லேருந்து மிக பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நின்று அவரோட பேச்சை பார்க்குறாங்க. கையில் வந்து அவங்களுக்கு சாக்லேட்டு கொடுக்கல, பிரியாணி பொட்டலம் கொடுக்கல, சரக்கு பாட்டில் கொடுக்கல. மழை பெஞ்சாலும் சரி, கடும் வெயிலாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் அந்த இடத்துல வந்து பேருந்துகள் போகிறது, அந்த ஹார்ன் சவுண்ட் அது எல்லாம் கேட்டு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நிற்கணுமா? ஏன்னா அரசியல் கூட்டம் வேறு. ஏற்கனவே நம்ம வந்து அரசியல்னா சாக்கடைன்னு ஒதுங்கி போகிற ஆட்கள். இவங்க எல்லாருமே ஒரே ஒருத்தவரோட பேச்சுக்கு நின்று கேட்டுட்டு இவர் சொல்கிறது சரியாக இருக்கே அப்படின்னு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. தமிழ் தேசியங்கிற அந்த கொள்கைக்கான ஒரு பவராக மட்டும்தான் பார்க்கப்படுது. இந்த விஷயம் திராவிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். கருத்தியல்னு சொல்லி பேசுவாங்க. கூட்டம் கூட்டுறதுக்கு காசும் கோட்டும் கோழி பிரியாணி கொடுத்து தான் அவங்க கூட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கூடுற ஒரே ஒரு கூட்டம் தமிழ் தேசியத்திற்கான கூட்டம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு பெருமித திமிரோட சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். முடியாத ஒரு சூழல் வரும்போது மக்கள் கிளர்ச்சி செய்வார். கார் இல்லை என்று இப்பவும் சொல்றேன், கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, தொலைக்காட்சி இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. அதுக்கான முன்னோட்டம் தான் இலங்கையில் நடந்தது. ஒரு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லரை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும். நம்ம டெய்லர்கள் அப்படி வந்து நமக்கு வந்த டெய்லர் வேலை இல்லாத யானைக்கு டவுசர் தைச்சாங்கிற கதையை யானைக்கு டவுசர் தைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப குடுகுடுப்புக்காரனா நல்ல காலம் வருது முன்னாடி ஒரு தம்பி என்ன முன்னாடிலாம் இப்படி காலத்துலாம் பாத்தீங்கன்னா நல்ல காலம் வருது இந்த குடு